இதைவிட புதிய பாசிசவாதிகள் எல்லாம் வரலாற்றில் நாங்கள் பார்த்துவிட்டோம். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு தேவை இருக்கின்றது. முஸ்லிம்கள் மூலமாகவும் இந்த நாட்டிற்கு தேவை இருக்கின்றது. அந்நிய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் அமைப்பு நடத்த தேவையில்லை. இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு. மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் இவன் யார்? துவங்கிய இந்த மாநாடு இன்றைக்கு தேசம் முழுவதும் பல்வேறு எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அமித்ஷாவுடைய அமலாக்கத்துறையை வைத்து நீ ஒரு கைதியை கைது செய்யலாம். இன்றைக்கு 1000 கைதிகள் தேசம் முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இறைவனுக்காக உயர்த்திய என்னுடைய விரல் ஒருபோதும் மன்னிப்பு கடிதம் எழுத என்னுடைய விரல் வளையாது. எங்களுடைய விரல் மட்டுமல்ல, எங்களுடைய ரோமில் கூட உனக்கு பணியாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஈரோடு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட தலைவர் எஸ்.ஏ. அஸ்கர் அலி மற்றும் வழிநடத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எம். முகமது ஆரிஃப் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில கௌரவ ஆலோசகர் அல்ஹாஜ் இ.கே.எம். தாஜ் மொஹிதீன் மற்றும் மஸ்ஜித் பேரவையினுடைய மாவட்ட தலைவர் இ.கே.எம். ஹாஜி இ.கே.எம். இஸ்கந்தர் மற்றும் மௌலானா மௌலவி ஜமாத் உலமாவுடைய மாவட்ட செயலாளர் மௌலானா மௌலவி ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜரத் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு பேச்சாளர்களையும் அழைப்பாளர்களையும் மீண்டும் ஒருமுறை நான் வருகிற வாழ்த்தி வரவேற்றவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கடந்த வாரம் மிக எழுச்சியோடு நடைபெற்ற ஜமாத் உலமா சபையினுடைய பொதுக்கூட்டத்திலே ஈரோட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் இயக்கங்களும் கலந்து கொண்டு மிக எழுச்சியோடு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே சோதனைகளை கடந்து நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்ற ஆரிஃப் அவர்களிடம் கூட நான் பகிர்ந்தேன். அதிலிருந்து தோன்றுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சோதனைகள் என்று பார்க்கின்றது இந்திய முஸ்லீம் சமூகத்திற்கு வந்த மிகப்பெரிய சோதனை. நாடு பிரிவினையின் போது வந்த அந்த சோதனை, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது உங்களுக்கு தான் பாகிஸ்தான் கொடுக்கப்பட்டு விட்டது, நாடு தனி நாடு கொடுக்கப்பட்டு விட்டது, முஸ்லீம்களுக்கு ஏன் இங்கு உரிமை, முஸ்லீம்கள் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கம் எழுந்த போது கண்ணியத்திற்குரிய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு தேவை இருக்கின்றது, முஸ்லீம்கள் மூலமாகவும் இந்த நாட்டிற்கு தேவை இருக்கின்றது என்று முழங்கி, அத்தோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்திலே முஸ்லீம்களுக்கு சேர வேண்டிய ஒரு பெரும் தொகையினை பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கொடுக்க முன்வந்த பொழுது அந்நிய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் அமைப்பு நடத்த தேவையில்லை என்று, இதுதான் எங்கள் நாடு, இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு என்ற ஒரு நெஞ்சுரத்தோடு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாங்கள் நேசிக்கின்றோம், நாங்கள் இந்தியர்கள் என்று, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த இஸ்லாமிய சமூகம் பயன்பெற வேண்டும், நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று கூறி இந்த சமூகத்தை அரவணைத்து நெருக்கடியான பல காலகட்டங்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள். அதை இந்த முஸ்லீம் லீக்கினுடைய கூட்டத்திலே சொல்வது சால சிறந்ததாக இருக்கும் என்பதால் இதை சொல்லி நான் ஆரம்பிக்கின்றேன். சாடு விளைந்தால் காடு தாழ்காது என்று சொல்லுவார்கள். கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் காதர்மொழியின் அவர்களுடைய ஒரு பேட்டியை கண்டேன். அந்த பேட்டியிலே அவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவருடைய ஆழங்களும் கோபமும் வெளிப்பட்டது. இறைவனுடைய சட்டத்தை, இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் மேல் கை வைப்பதற்கும் அதை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் இவன் யார், இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கட்சித்தாரு. இன்றைக்கு அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு தேசிய அளவில் பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் வெகுண்டெழுந்து இந்த வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் 3 மாதங்களாக நான் சார்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஜனவரி மாதம் துவங்கி ஜமாத் சந்திப்பு நிகழ்ச்சிகள்,
அதே போல கருத்தரங்குகள், மாநாடு கோயம்புத்தூர்ல துவங்குச்சு. முதல் மாநாடு இந்தியாவிலே கோயம்புத்தூர்ல துவங்கிய இந்த மாநாடு இன்றைக்கு தேசம் முழுவதும் பல்வேறு எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த போராட்டங்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தேசிய தலைவர் MK ஃபைசி அவர்களை கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கைது செய்தார்கள். எங்களுடைய தலைவரை மட்டுமல்ல, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்களுடைய அமித்ஷாவினுடைய அமலாக்கத்துறையை வைத்து நீங்கள் பூச்சாண்டி காட்டலாம், அதற்கெல்லாம் பயப்படுவதாக இல்லை. நீ ஒரு ஃபைசியை கைது செய்யலாம். இன்றைக்கு 1000 ஃபைசிகள் தேசம் முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டம் அடிப்படையிலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 25 28 வரை இருக்கக்கூடிய அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. அரசியலமைப்பு திருத்த சட்டம் 13 அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்தை கருத்தில் கொள்ளாத எந்த சட்டமும் நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேற்றினாலும் செல்லாது. இந்த சட்டமும் நிச்சயம் செல்லா காசாக தான் முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். இந்த பாசிச அரசாங்கம் இந்த பாசிச சித்தாந்தத்தை வைத்து நம்மை ஒடுக்க நினைக்கின்றது. இதைவிட கொடிய பாசிசவாதிகளை எல்லாம் வரலாற்றில் நாங்கள் பார்த்து விட்டோம். இந்த பாசிசத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய முசோலினி லிபியாவை அபகரிக்கும் பொழுது, லிபியாவை அடக்குமுறைக்குள்ளாக்கும் பொழுது மிகுந்தெழுந்து போராடிய உமர் முக்தார் அவர்களிடம் ஒரு இறுதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்துருங்க, உங்களை தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிச்சிடறோம் சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. உமர் முக்தார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தொழுகையிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இறைவனுக்காக உயர்த்திய என்னுடைய விரல் ஒருபோதும் மன்னிப்பு கடிதம் எழுத என்னுடைய விரல் வளையாது என்று சொன்னார். நான் எச் ராஜா மாதிரிலாம் கொச்சையா சொல்ல விரும்பல. இந்த பாசிசவாதிகளுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓ பாசிசவாதிகளே, உங்களுடைய இந்த அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எங்களுடைய விரல் மட்டுமல்ல, எங்களுடைய ரோமும் கூட உனக்கு பணியாது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.